அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் தேசியம் கட்சி சீமானுடைய ஜாதகம். இவர் 8/9/1966 ஆண்டு இவர் பிறக்கிறார். இவருக்கு ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ரோகிணின்றது ஒரு அறிவான நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் ரோகிணி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம். ரிஷபம்ன்றது இறைவனுடைய நந்தி வாகனத்துக்குரியது ரிஷபம். இவர் பார்த்திங்கன்னா இவர் ஒரு நல்ல சிறப்பான ஜாதகங்களே நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மேஷ ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம், கன்னியா லக்னம், ரிஷபராசி. இவருக்கு இப்போ வயது பார்த்திங்கன்னா 58 வயசு, 4/4/29, 4 மாதம் 29 நாள். இது 58-59 நடந்துனுக்கிறது. அடுத்தது 60 வரப்போகுது. இப்போ நடந்துனுக்கிற திசை ராகு, இது சனி திசை. அந்த சனி திசை எது வரலையும்னா 60 வருஷம் 3 மாதம் 5 நாள் வரலையும் சனி திசை. இவருக்கு லக்னத்தில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 இடத்துல எந்த விதமான கிரகமும் இல்லை. அப்படின்னா ஜென்மஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், மாதா பிதா, 5 குழந்தை ஸ்தானம். 5ஆம் இடத்துல குழந்தை ஸ்தானத்துனா இவருக்கு குழந்தை பாக்கியம் இவருக்கு இல்லை. 6 விரயஸ்தானம், 7 மனைவி ஸ்தானம். 7னா ராகு இருக்குது. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம்னா மனைவி ஸ்தானம். 7ல் ராகோ, சரியோ, கேதோ, செவ்வாயோ இருந்தால் அவருக்கு நல்ல ஒரு மனைவியோ அல்லது அவர் 1க்கு 2, 2க்கு 3, அதாவது ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு. 8ல் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது. 9 லாப நஷ்டம் அருமையாக இருக்குது. 10 ஜீவனஸ்தானம் அருமையாக இருக்குது. ஜீவனஸ்தானம் அப்படின்னா குரு இருக்கிறாப்படி, செவ்வாயும் இருக்கிறாப்படி. அதில் குருன்னா அவர் என்னன்னா உட்காந்து வாய் பேச்சிலே சம்பாதிக்கக்கூடியவர். அதாவது வக்கீல், அரசியல்வாதி அல்லது ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு, பெரிய தொழில் செஞ்சு இவர் சம்பாதிக்கக்கூடிய இவர் இதுதான் வாழ்க்கை இவருக்கு. 11 அதாவது லாப நஷ்டம், பூர்வ கர்மஸ்தானம் நல்லா இருக்குது. லாப நஷ்டம் சுக்கரன் நீச்சம். அப்படின்னா மனைவி ஸ்தானம் இவருக்கு நீச்சம். மற்றது சூரியன் தான் ரொம்ப அற்புதமான கிரகமாக்குது இவருக்கு. சூரியன் யாருன்னா அரசியலில் ஒரு ஜாதகர் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் சூரியன் பிதுர்காரனாகிய சூரியன் பகவான் நல்லா இருந்தால் அவங்க வம்சத்தில் அப்பா, அம்மா, பாட்டன், பாட்டி நல்ல ஒரு பேரு புகழோடவும் அவர் சொல்கிற அளவுக்கு அவங்க பேர் வெளியில் தெரிகிற அளவுக்கு அவங்க இருந்திருக்குவாங்க. பிதுர்காரர். அதே மாதிரி மாத்திரை சந்திரனும் தாய் கிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க இயற்கையாகவே பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி பேச்சாற்றல்னா மற்றவங்களை தன் வசத்தை இழுத்து வேறு எந்த வேறு எங்கேயும் போகாமல் இவர் சொல்கிறத கேட்கக்கூடிய நிலை தான் இவருக்கு. இந்த ரிஷபத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிறது நடைமுறையில் இவருக்கு என்ன திசை அப்படின்னா, இவர் 25 வயசு வரலையும் ராகு திசை. அவ்வளோ மேன்மை இல்லை. அதில் நிறைய சிக்கல், கஷ்டம், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இவர் எதிர்பார்த்தார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர். சாப்பாட்டுக்கு, துணிக்கு, வீடு கூட. 26லிருந்து 41 வயசு வரலையும் இவர் என்ன ஆச்சுன்னா குரு திசை. அப்போது பெரிய பெரிய மகான்களை சந்திக்கிறது, தனக்கு ஏன்னா குரு திசை சொல்லவே தேவையில்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, சாட்சாத் பரபிரம்ம, குரு தஸ்மை குருவே நம. குரு எப்படின்னா குருவே நமக. அதாவது குரு தேஜஸ், உடம்பு, அழகு, பேச்சாற்றல், பெரியோர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் அவர் கொடுக்குவார். அதில் அவர் பேரு புகழ், அறிவாற்றல், எழுத்தாளர், சினிமா துறை, அழகு, அதாவது அழகு சாதனம், அழகு துறையில்
போயிட்டு ஒரு பேர் வந்து வரக்கூடியது. அதில தான் அவர் வந்து பேச்சாற்றல் வந்தது, எழுத்தாற்றல் எல்லாமே வந்தாச்சு. அப்ப 42லிருந்து இவரு 60 வயசு வரையிலும் 19 வயசு இவருக்கு வருஷம் சனி பகவான். இந்த சனியில தான் இவர் வந்து ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சதே. காரணம் வந்து இவருக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடம் வந்து தனுசு, மகரம். மீனத்தில வந்து குரு சொந்த வீட்ல வந்து சனி இருக்கிறாப்படி. அப்படின்னா குரு வந்து ஓரளவுக்கு ஒரு நாலேட்ஜ் வந்து முன்னுக்கு வந்துச்சு. சனி வந்து குருவோட சேர்ந்ததுனால இவருக்கு வந்து பேரு, புகழ், பணம், காசு இதெல்லாம் வந்து தேவைக்கு மீறி. ஏன்னா சனியில வந்து நியாயமான சம்பாரிக்கக்கூடிய காசுகள் இல்லை. அதான் தெரிஞ்சுக்கணும். கேது திசையிலயோ அல்லது வந்து செவ்வாய் திசையிலயோ, ராகு திசையிலயோ, சனி திசையிலயோ வந்து பேரு, புகழ் வந்து உச்சத்துக்கு போறதோ, காசு பணம் வர்றது நல்வழியில இல்லாம, அவரு வந்து வேற வழியில வந்து சம்பாரிச்சவரு. நல்ல ஒரு தனக்கு தேவைக்கும் மேல ஒரு 3 தலைமுறை சம்பாரிச்சு வச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு பணம் வந்தாச்சு. கட்சியிலயோ ஏதோ ஒரு வகையில. இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசம், 7 மாசமாவே அவருக்கு வந்து சந்திரன்ல வந்து ரிஷபத்தில வந்து குரு இருக்கிறாப்படி. அதாவது ஜன்ம குருன்னுவாங்க. ஜன்ம சனி, ஜன்ம குரு, ஜன்ம ராகு, ஜன்ம கேது நடக்கும்போது, அவருக்கு வந்து ஒரு என்ன நடக்குதுன்னு ஒரு ஒரு மனமாற்றங்கள். இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்குது. ஏதோ ஒரு வழியில வந்து தேவையில்லாம ஒரு வழியில வந்து அவர் போயிட்டு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். இது எது வரையிலும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய 5 மே மாதம் வரையிலும் குரு பெயர்ச்சி வரையிலும் இவருக்கு இதுதான் நிலைமை. இப்போ இந்த 5 மாசத்துல என்ன, இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம்னு வைங்க. இதில என்ன நடக்கும் அப்படின்னா, கோர்ட்டு, கச்சேரி, சிறைசாலை, அவமானங்கள் எல்லாமே இவரு வந்து மன உளைச்சல் எல்லாமே இவருக்கு வந்து நடக்கும். இது வந்து இவரு ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து அது குரு சொல்லிருவாரு. நீ என்ன உண்மையான மனிதர் யாருன்னா எப்போ நடக்குதுன்னா, 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி. 7 சனியில வந்து எவ்வளோ நாடகங்கள் நீ போட்டாலும், லாஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னா, உண்மைய நீ வந்து சொல்லியே ஆகணும். அதே மாரி குருவும் அவ்வளோதான். ஜன்ம குருவுல வந்து உன்னுடைய முதிர்ச்சி தன்மை இல்லாம, உன்னை விமர்சனக்கூடிய பேச்சு எல்லாமே இருக்கும். இன்னும் இந்த 4 மாசம் இவரு வந்து தாக்கு பிடிக்கணும். ஆனா, பெருசா வந்து வெற்றி வாய்ப்பு குடுக்கக்கூடிய நிலைகள் இவருக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா, 60 வயசுக்கு மேலேயும் புதன் மகாதசை வந்தாலியும், இவரு ஜீவனஸ்தானத்தில வந்து 10ஆம் இடத்துல ரிஷபம், மிதுனம், கடகத்தில இருக்கிறான். கடகத்தில இருக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா அரசியல்ல வந்து பெரிய பதவியோ, அல்லது வந்து ஒரு முதலமைச்சராக தகுதியோ, இது எல்லாம் வந்து இவருக்கு அவ்வளோ ஈஸி இல்ல. ஏன்னா, இவருக்கு யாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவம் இவருக்கு எப்பவுமே இருக்காது. இவரு குணங்கள் என்ன அப்படின்னா, ஆ தான் தான் பெரிய ஆளு. என்ன விட்டா யாருமே இல்லை. அப்படின்ற ஒரு அந்த கர்வம், அகம்பாவம் இந்த ராசிக்கு இருக்கும். ஜென்ரலாவே நம்ப இவரு மாத்திரம் நாம சொல்லல. இவரினுடைய பிறந்த ஜாதகத்த இதுதான். அதனால வந்து இவருக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து என்ன அப்படின்னா, பேரு, புகழ் வரும், பணம் வரும், எல்லா செல்வங்களும் வரும். அதில எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அரசியல்ன்றது வந்து புதன் திசையே வந்தாலும், புதன் வந்து அவருக்கு லக்னத்தில வந்து எங்க இருக்கிறார்னா, 12ஆம் இடத்துல பூர்வ கர்ம ஸ்தானத்தில இருக்கிறாப்படி. பூர்வ கர்மஸ்தானம் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்க சுக்கிரன் பகை. அப்படின்னு மனைவி ஸ்தானம் நான் முன்னே சொன்னோம் பகை அப்படின்னு. மனைவி ஸ்தானம் பகை, சூரியன்கிறாப்படி புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இவருக்கு பெருசா வந்து புதன் வந்து அரசியல் வாய்ப்பு இவரு குடுக்கறது. 60க்கு கீழ மேல வந்து அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அவரு. அதாவது காசு, பணம் எல்லாமே இருக்கும். பேரு, புகழ் போகும், வயசு போகும். ருண, ரோக, பயம் அப்படின்னு 60க்கு மேல என்னான்னா, உடல்நலம் உபாதைகள் வரும். அது இப்பவே வந்துட்டுருக்குது. ஆக்சுவலா இப்போ. அது 2வது இன்னும் 2 1/2 வருஷம் கழிக்கும்போது, ஆ தனுசு, மகர, கும்பம், மீனத்திற்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, மீனத்திலேருந்து மேஷத்துக்கு சனியுடைய பெயர்ச்சி ஆகும்போது, இன்னும் அது 2 1/2 வருஷம் ஆகுது. இப்போ மார்ச் 29ஆம் தேதி வந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போறாப்படி. அப்படி முன்னாக்கா அது நல்லா தான் இருக்குது. லாபஸ்தானம். சொல்லப்போனா ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான். இந்த 2 1/2 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து 7 சனி ஆரம்பம். 7 சனி ஆரம்பம்போது, இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 வருஷம் அவரு
ஒரு அப்படியே பேச்சு கீச்சு எல்லாமே அப்படி எடுபடும் அப்படியோ 3 வருஷம் முடிஞ்சிச்சுன்னா 7 சனியில இவர் எல்லா விதத்துலேயும் அமைதியாக இருந்துருவார். எதுவுமே செயல்பட முடியாது. அரசியலில் ஒரு பெரிய மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லை. இவருக்கு மாத்திரம் நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்குது. பணம், பொருள், அது கூட வந்து இன்னும் ஒரு 3 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு மேலே 7 சனி வரும்போது அது மொத்தமா ஒண்ணுமே இல்லாத போகும். இவரு கொஞ்சம் உஷாரா, தெய்வ பக்தி, அவர் பேசுற பேச்சு வந்து கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். அ தடுமாட்டம் குணங்கள் இப்ப இருக்கும். இப்போ ஒரு பேச்சு, காலையில ஒரு பேச்சு, இது மாற்றங்கள் இருக்கும். நண்பர்கள்ல வந்து யாருமே இவருக்கு நண்பர் இருக்க மாட்டார். யார் யாரு இருந்தாலும் எப்போதுமே இவருக்கு வந்து உண்மையான நண்பர்கள்லாம் இவரு வச்சுக்க மாட்டார். ஏன்னா நான் தான் பெரிய ஆளுன்னும்போது யாரும் சேர மாட்டாங்க. அதனால இவரு உஷாரா இருக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.